ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாசிப்பயிறு அடை. அதாவது வெறும் பாசிப்பயிறு மட்டும். அரிசி சேர்க்காம. அதுக்கு முதல்ல வந்து பாசிப்பயிறு 1 கிளாஸு இரவே ஊற வச்சிரணும். காலையில செய்றதுனா இரவு ஊற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து, அதில் வந்து ஒரு துளி இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமா உப்பு, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா அடை பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்காம அடை அடை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை மறுபடியும் அதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் என்ன சேர்க்குறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம், இப்போ இது 1 கிளாஸ் நம்ம பாசிப்பயிறு இருக்கும்போது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை, இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக. தாளிக்கிறதுக்கு வந்து கடலப்பருப்பு, கடுகு, உளுந்து. இதை வந்து வானலில் எண்ணெய் வச்சு அது சூடானோன்னா கடலப்பருப்பு, கடுகு, உளுந்து போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட்டு, தேங்காய், கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கணும்னா ரொம்ப வேகிற அளவுக்கு வணக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் லைட்டாக வணக்கினா போதும். வணக்கி அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மறுபடியும் அதை வந்து நம்ம அந்த மாவில் சேர்த்துறணும். மாவில் சேர்த்து அடை மாவு பக்குவத்துக்கு கிண்டிக்கணும். அதாவது நம்ம அந்த கடலப்பருப்பு அடையெல்லாம் செய்வோம்ல, அது மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாமல் இட்லி மாவு பக்குவம்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அந்த மாவில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த வதக்கி வச்சிருந்த இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி அடுப்பில் தோசைக்கல் வச்சு நல்லா எண்ணெய் சூடு பண்ணி நல்லா எண்ணெயை தடவி அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை வந்து அடை பக்குவத்துக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக ஊற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது. கொஞ்சமாக அது மேலே நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா முருகலாக வரும் தோசை. நல்லா நல்லா தடவி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரேடியாக ஃபஸ்ட் டக்குன்னு திருப்பி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா முறிக்கிறோம். அது திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான நமக்கு பாசிப்பயிறு அடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாசிப்பயிறு வந்து டைரெக்டாக எப்படி கொடுத்தாலும் பிள்ளைங்களாம் சாப்பிடாது. இந்த மாதிரி டிஃபனாக செஞ்சு கொடுக்கையில சாப்பிடுங்க. இது நல்லாவும் இருக்கும் சாப்பிட. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, நாட்டு சக்கரை அந்த மாதிரி எது தொட்டு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. அதாவது பாசிப்பருப்பு அடை. தோசை இல்லை, அடை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.